எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய அறையில் என்னுடைய அலுவலகத்தில் நான் வைத்திருக்கிற 3 புகைப்படங்களில் ஒன்று விவேகானந்தருடையது, இன்னொன்று காந்தியினுடையது, இன்னொன்று செகுவராவினுடையது. இது 3 பேருமே ஒரே மாதிரியான ஒத்த சிந்தனை கொண்டவர்கள் தான் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அவருடைய எல்லா விதமான கருத்துக்களிலும் அமைதியாக இருங்கள் என்று ஒரு இடத்திலும் சொன்னது போல் எனக்கு தெரியவே இல்லை. அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட், த கோல் இஸ் ரீச்ட். உன்னுடைய இலக்கை அடையும் வரை ஓயாமல் தொடர்ந்து போராடு, அதுதான் ஒரு இளைஞனுக்கான மிக முக்கியமான விஷயம் என்று சொன்ன விவேகானந்தரின் பிள்ளைகள் இன்றைக்கு மெரினா பீச்சில் தொடங்கி தமிழகத்துடைய எல்லா இடங்களிலும் தொடங்கி உலகம் முழுவதும் தங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பண்பாட்டின் பிள்ளைகள் நாங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கே இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்தா சண்டபத்திரன் சொல்ற நாட்டில் லட்சம் இளைஞர்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அறம் என்பது மாபெரும் வீரம் என்பது இந்த உலகத்திற்கே புரிய வைத்திருக்கிறது இந்திய இளைஞர் கூட்டம். இந்த தமிழ் இளைஞர் கூட்டம் அதை புரிய வச்சிருக்கோம். நாங்கள் யார் என்பது இந்த உலகத்திற்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அரை சபைக்கு என்று எழுந்து நிற்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கு, இந்த தமிழ் இளைஞர்களுக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உயர்ந்து தங்கள் குரலை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தங்களுடைய அடையாளமான ஏறு தழுதலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்சம் இளைஞர்களுக்கு இந்த இளைஞர் நாளை நான் சமர்ப்பிக்கிறேன். அமைதியும் வீரம்தான் உலகத்திற்கு இன்றைக்கு அதைத்தான் நம்முடைய இளைஞர் கூட்டம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மெரினா பீச் நிறையா குவிஞ்சு கிடக்கிறான், சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடக்கிறான், கொண்டாந்து யாரோ கொடுக்குறான். நல்ல காரியத்திற்காக நீங்கள் நிற்கிற போது நல்ல இதயங்கள் தானாக உங்களோடு வந்து நிற்கும். அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் இன்றைக்கு உலகம் புரிந்திருக்கு. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கிறவர்கள், இந்தியா என்கிற இந்த பேரரசுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் எல்லா இடத்திலும் திரண்டிருக்கிறார்கள், எல்லா இடத்திலும் அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியின் வழியாக எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். காரணம், எங்கள் ஆழ் மனதுக்குள்ளேயே ஒவ்வொருடைய கருத்தியலையும் உள்வாங்கி இருக்கு. எந்த இடத்திலே எழ வேண்டும், எந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும், எந்த இடத்திலே தாமதிக்க வேண்டும், எந்த இடத்திலே தாமதிக்க கூடாது என்ற எல்லா கருத்தியலும் புரிந்தவர்கள் எங்கள் இளைஞர்கள் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்பு பறவையே சிறகை விரி எழு. எழுந்து நிற்கிறான் பார் சிங்கக்குட்டி மாதிரி தமிழ்நாடு தானாக நிற்கிறான், தன்மானம் பெரிதென்று நிற்கிறான். நான் இந்த உலகத்தில் 2 விஷயத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்புறேன். ஒன்று, அறிவை வைத்துக்கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த அறிவை வைத்துக்கொண்டு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அறிவு ஒரு சோசியல் கன்சர்னோட, சமூகத்தின் மீதான பிரியத்தோடு இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அறிவால் பயன் இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய அறிவாளி இருக்கான், அவனால் என்ன பயன் இருக்கும்? எவன் ஒருவன் தன் அறிவின் வழியாக இந்த சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் அறிவால் பயன் இருக்கிறது. இல்லை என்றால் அறிவால் பயன் இல்லை. அது இன்னொரு ப்ராடக்ட் மட்டும்தான், அவ்வளவுதான். நான் தலைவனாவதற்கான தகுதியோடு தான் பிறந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு என்றைக்காவது எவ்வளவு பேருக்கு தன்னம்பிக்கை இருந்திருக்காது? இன்னைக்கு அந்த தன்னம்பிக்கையை நான் பார்க்கிறேன், தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறேன். நான் ஒரு ட்வீட் படித்தேன், தலைவர்கள் இல்லாமல் போராடுகிறோம். இல்லை, எல்லா தலைவர்களும் போராடுகிறோம். தலைவன்லாம் சேர்ந்து தான்டா போராடும், தலைவனெல்லாம் சேர்ந்து தான் போராடும். தலைவர்கள் இல்லாமல் போராடுகிறோம் நினைக்காத, தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் போராடுகிறோம். அப்படின்னு மனசு, இமோஷன், அன்பு, அது மட்டும்தான் சாஸ்வதம். மூளை சொல்றதை கேட்காது, மனசு சொல்றதை கேளு. கீப்பியும் உங்கள் மனசை உங்களோட பத்திரமா வச்சுக்க. அப்ப இந்த மனசு எப்படி இருக்கும்? தெளிவா, புரிதலோடு இருக்கணும். வாழ்க்கை குறித்த எல்லா எண்ணங்களும் இருக்கணும். மூளை வழியாக வரக்கூடிய இந்த ஃபில்டர் பண்ணி உங்க மனசுக்கு அனுப்ப தெரியும். இதுதான் சரி, இதுதான் தவறு, இதற்கு நான் நிற்க வேண்டும், இதற்கு நான் நிற்கக்கூடாது என்ற உணர்வை உங்களுக்கு உங்கள் மனசு சொல்லு. 1000 ரூபாய் காசு பெருசுன்னு மூளை சொல்லு கிடையாதா? அந்த மனுஷன் தாண்டா பெருசுன்னு மனசு தான் சொல்லும். மனசு பின்னால இந்த உலகத்தில் எவ்வளோ சொல்றதா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. எவ்வளோ பேர் சொல்றான், என்னென்னமோ கேட்குறீங்க. முதல்ல நீங்க உங்க மனசு சொல்றதை கேளுங்க. மனசு எல்லாத்தையும் சரியா சொல்லு, தப்பு பண்ணனாலும் கரெக்டா சொல்லு. உங்களை மிக சரியாக விமர்சிக்கிற மிக முக்கியமான ஆள் உங்கள் மனசு மட்டும்தான். மூளையை கொண்டாந்து மனசை கொண்டாந்து மூளையோடைய கன்ஃபியூஸ் பண்ணாது. ஆனால் இந்த உலகம் மூளையை பயன்படுத்தி உங்களை சொல்லும். இமோஷன்ஸோட போய் நிற்கிறவனை காட்டு மிராண்டில் முத்திரகுத்த பார்க்கும். என் உரிமை பெரிது, என் உணர்வு பெரிது, விளையாட்டு அல்லாது, என்னுடைய அடையாளம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்றவனை முட்டாள் முத்திரகுத்த பார்க்கும். விடாது, அடி. நாம பாசக்காரனாயா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். Let the whole world say that we are emotional idiots. Let them say that. அன்புனா என்னன்னு தெரியாது, பார்க்காத மனுஷன்டா நீங்க. நாங்களாட மாட்டை குடும்பப்படுத்திடுவோம். பகைவனுக்கு மருள்வாய் நன்னஞ்சேன்னு சொன்னவன்டா நாங்க. அதை விட உலக மகா தத்துவம் நீங்க வச்சிருக்கீங்களா?
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னவன் நாங்க. அதை விட பெரிய தத்துவம் நீங்க வச்சிருக்கீங்களா? இல்லாதவனுக்காக இயல்பாகவே இறக்கப்படுறவனுங்க நாங்க. எவன் விட்டு ரத்தத்தை பார்த்தாலும் பதறி போறவனுங்கடா நாங்க. காட்டுமிராண்டியா 2000 வருஷத்துக்கு முன்னாலே உலகத்தின் நீதி நூலை சொன்னவன நாங்க. எங்களுக்கு சிலப்பதிகாரம் இருக்கு, எங்களுக்கு வள்ளுவன் இருக்கான், எங்களுக்கு எல்லாமும் இருக்கு. எங்களுடைய கட்டிடக்கலையை தான் உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆக பெருங்குடி தலை நிமிர்ந்து நின்றா. தலைக்கணம் ஒரு நாளும் தவறு இல்லை. தமிழன் அப்படி இருக்கலாம், ஒரு தப்பு இல்லை. வாட்ஸ் ராங் வித் தட்? என்ன நம்ம பசங்களாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசி கார்பரேட்ல வேலை பார்க்கறதுனால ஏமாந்துவாய் நினைச்சிருக்காங்க. வந்து நின்னாம் பாரு, ராப்பகலா நின்றுகிட்டு இருக்கான் பாரு தமிழ்நாடு முழுக்க. அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம பிள்ளைங்களாம் மனசு சொல்றதை கேட்குது. அவனுங்க மூளையை வச்சு ஏமாத்த பார்த்தாங்கல்ல, அது இல்லை. இதுக்கு பின்னால் நீங்கள் என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்க்குறீங்க? எங்கள் அடையாளத்தை கொள்ளுவதன் வழியாக நீங்கள் அடைய போகிற லாபம் என்ன? எங்கள் அடையாளத்தை தொலைப்பதன் மூலமாக நாங்கள் இழக்கப் போவது என்ன என்பதை எங்களுடைய இளைய தலைமுறை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு காலம் தான். நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயா ஓகேன்னு சொன்னதெல்லாம் எங்கள் வேலையிலலாம் இப்போ இங்கிலீஷ் பேசிப்பாரு. எல்லா மொழியுமே நாங்கள் இங்கிலீஷில் பேசுவோம். அந்த மம்மி டேடி கதையெல்லாம் முடிஞ்சு வீட்டிலேயே பிள்ளை அம்மா அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்கிற சமூகம் நாங்கள் வளர்ந்துட்டோம். ரைட்? மனசு சொல்வதை கேள்வி. நீங்கள் யார் ஜெயித்தாலும் நாம ஜெயித்தால் தான் அர்த்தம். உங்கள் பக்கத்து நண்பன் ஜெயித்தாலும் உங்கள் எதிரி யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சரோஜாவும் சுப்பிரமணியம் உங்கள் எதிரி கிடையாது. உங்கள் எதிரி யார் என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நடக்குது ஒரு அரசியல். அதுதான் அரசியல். அந்த அரசியலை புரிந்து கொள்வதுதான் அறிவு. அதுதான் அடையாளத்தை தேடுகிற முயற்சி. Go with your mind. You be emotional. Nothing wrong. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் போய் நிற்கணும். ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய அடிப்படைகள் சமூக விழுமியங்களால் கட்டமைக்கப்பட்ட நாடு நம்ம நாடு. அந்த சமூக விழுமியம் தான் இன்னைக்கு லட்சம் இளைஞர்கள் இருந்தாலும் அவன் அமைதியா இருக்க சொல்லு. கூட்டத்துக்குள்ள பொம்பளை பிள்ளைன்னு அவ்வளவு பேர் இருக்கிறான். இருட்டு அப்படி பாதுகாக்கிறான். போட்ட குப்பையை பொறுக்கிறாயா? இந்தியாவில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. கீழே போட்ட குப்பையை அவனே பொறுக்கிறான். நமக்காக தான் இந்த நடக்குது, நம்ம உணர்வுகளுக்காக தான் நடக்குது. ஆனா ஆபீஸுக்கு போறவனுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பஸ்ஸுக்கு வழிவிட்டு அதையும் அவங்களே சரி பண்றாங்க. இந்த கூட்டம் அடுத்தவர்களை முடக்குவதற்கல்ல, எங்கள் உணர்வுகளை சொல்லுவதற்கு. நாங்க எவ்வளவு படிச்சு வந்திருக்கிறோம், நீங்க எப்படி எங்களை இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்கிறதா. பாரதியும் பாவேந்தனும் சொன்ன நாட்டுக்குள்ள கொலைவாளினை எடடா மிகும் கொடியோர் செயல் அறவேல் படிச்சு வந்தவனுங்க நான். உதவாது நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா விழிச்சுட்டான்ல. என்னை பொறுத்தவரை கடந்த 5 நாட்களில் இவர் கண்ட கனவு நனவாகி இருக்கிறது. இவர் கண்ட கனவு நனவாகி இருக்கிறது. பாரதி கண்ட கனவு நனவாகி இருக்கிறது. பாரதிதாசனின் கனவு நனவாகி இருக்கிறது. வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீரங்கோள் கூட்டம் நிக்குது. மனசு சொல்றதை கேட்டு நடக்குது. படிக்காதவங்க தான் மாடு பிடிப்பானுங்கன்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாங்க. ஐடி கம்பெனியில் அவ்வளோ பேர் இறங்கி அடிக்கிறாங்க. வர்றவன் அங்கேருந்து பார்க்க வர ஒரு பெரியவர் கையில் 4 ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வர்றாரு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவு கொண்டு போன அப்பாக்களும் அம்மாக்களும் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரஞ்சு பழத்தோடு வருகிறார்கள். யாரை பார்த்த? நாங்கள் பெரிய கூட்டம்டா, ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்படி வந்து நிற்கிறான். தமிழ்நாடு முழுவதும் நிற்கிறான், இந்தியா முழுவதும் நிற்கிறான். இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் போய் பார்த்தா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் தமிழர்கள் அப்படி நிற்கிறான். மனசு எப்படி சேர்த்துச்சு? அறிவா சேர்த்துச்சு, மனசு சேர்த்துச்சு. இது என்னூட்டுங்கிற உணர்வு சேர்த்துச்சு. எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? மனசுக்கு தான் அறிவை எப்படி பயன்படுத்த சரியா தெரியும். அறிவை சரியாக பயன்படுத்துவது எப்படி என்பது மனசுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு பிரியம் இல்லாமல் போனால் உங்கள் அறிவால் ஒரு பயனும் இல்லை. இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு காதல் இல்லாமல் போனால் உங்கள் அறிவால் ஒரு பயனும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் மீது பெரும் காதல் உங்களுக்கு கொட்டி கிடக்கணும். அன்பே சாஸ்வதமான. போற போக்கில் தம்பின்னு கூப்பிட ஒருத்தனும், அண்ணே நல்லா இருக்கான்னு கேட்க ஒருத்தனும், வாயா எங்கோட்டு பிள்ளைன்னு சொல்ல ஒருத்தனும், கடைசி வரைக்கும் இருக்கானா நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான், நீ படித்த டிகிரிலாம் அப்புறம் போட்டுக்க, இதுக்கு மனுஷால் இருந்தால் போதும். அதே மனுஷாலே பார்க்காத தேசத்துக்காரங்களுக்கு வேணால் நம்மளை எப்படி வேணாலும் தெரியலாம். இறங்கி பார்த்தா அப்படி மனுஷன் 10 வருஷ பகை, 15 வருஷ பகை. ஒரு கல்யாண வீட்டில் நேருக்கு நேர் முகம் பார்த்துட்டு லேசா ஒருத்தன் புன்னகிச்சோடனே நல்லா இருக்குன்னு கேட்டுறான், உடஞ்சு போயிடுறான். அவ்வளோ நல்லவன் நம்மளாம், அவ்வளோ நல்லவன். 10 வருஷ பகை. உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு நீ வரமாட்டேன், பொண்ணு கொடுக்க மாட்டேன், பொண்ணு எடுக்க மாட்டேன். நான் மண்ணவாரி குத்திட்டு போனேன்.
ஒரு கல்யாண வீட்லையோ நல்லதுலையோ திருவிழாவிலையோ நேருக்கு நேர் சந்திச்சப்ப கண்ணும் சந்திக்கிற அந்த ஒரு நொடியில ஒருத்தன் புன்னகச்சிட்டா கூட படக்குன்னு திரும்பி போகாம நல்லா இருக்கான்னு கேட்டு அடுத்த நிமிடமே எதுக்குடா சண்டை போட்டோமா அப்படின்னு அரை மணி நேரத்தில் உட்காந்து பேசுவாங்க. ஒரு கண் அசைவில் அன்பை நேசிக்கிற அற்புதமான மனசு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. நீ நாயா கொடுத்து வச்சவன். We are emotional. We are not barbaric. எங்களை மாதிரி அன்பை காட்ட இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நெஞ்சனுமத்தி நில்லு. அறிவுக்கு ஒரு அகங்காரம் இருக்குன்னா இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாம் கோழையா இருந்து இங்கே ஒன்றும் நடக்கலை. அமைதியும் வீரமும் நம் இயல்போடு பிறந்தவை. மனசு சொல்றது மட்டும் கேள்வி. நம்மளோட பிறந்தவங்க நிறைய பேர் செத்துக்கிட்டாங்க இல்லையா? உங்களோட 1ஆம் கிளாஸில் படித்தவங்க 2-3 பேர் இல்லாமல் இருப்பாங்க. உயிரோடு இருத்தலே அற்புதம். உயிரோடு இருத்தலே அற்புதம். ஏன் உயிரோடு இருக்கேன்னு எப்போ புரிஞ்சுக்கிறியோ அது பெரும் அற்புதம். அவ்வளவுதான். உயிரோடு இருத்தல் அற்புதம். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற போது உங்களுக்கு ஒரு பேர் அற்புதம் நடக்கிறது. அவ்வளவுதான். நீ ஏன் உயிரோடு இருக்கன்னு புரிஞ்சுக்க. இந்த சமூகத்திற்கு எதையோ செய்வதற்காக உயிரோடு இருக்கிறாய். இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை களைவதற்காக உயிரோடு இருக்கிறாய். இந்த சமூக மீட்சிக்காக உயிரோடு இருக்கிறாய். உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒன்றிணைப்பதற்காக நீ இருக்கிறாய். நல்ல காரணத்திற்காக இருக்கிறாய். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் a purpose for your birth. சும்மா ஒருத்தன் அனுப்ப மாட்டான் இல்லையா? அறிவியலும் சரி கடவுளும் சரி சும்மா ஒருத்தன் அனுப்ப மாட்டான். எதுக்கு பூமிக்கு பாரமா? என் முன்னால உட்காந்துருக்கவன் தான் அடுத்து வழி நடத்த போறான் இந்த நாட்டை அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் தொண்டை தண்ணி வரல உங்ககிட்ட பேச சொல்லு. அந்த பிரியம் தான் பேச சொல்லு. அறிவல்ல. பாசிட்டான். மூவ் ஆன். வாழ்க்கை அப்படியே போயிடும். நம்மளும் வாழ்ந்து நினைக்காது. நீ ஒரு வாழ்க்கையை வாழ். நீ ஒரு வாழ்க்கையை வாழ். உனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ். செத்து போன மீன் கூட தண்ணி போற போக்கில் போகுமியா? வாழ்றதுன்னு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஊர் பக்கம்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க. மாப்பிள்ள ஒரு டீ சொல்லுன்னு ஆரம்பிச்சு என்னப்பா சித்தப்பா இருக்கேன் சாப்பாடு போட மாட்டேன் மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பிட்டு அவன் வீட்டில் திண்ணையில் தூங்கிட்டு நைட்டு போகிறப்ப என்னப்பா அக்கா மாவில் மீன் குழம்பா வச்சிருக்க நைட்டு சாப்பிட்டு காலம் முழுக்க இப்படியே வாழ்ந்தவங்களாம் இருக்கான் நம்ம ஊரில். கடைசி அவரை பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு 10 ரூபாலாம் கொடுப்பாங்க. வாழ்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 4 பேருக்கு உபகாரமாக வாழ்றது தான் கஷ்டம். நீ ஒரு வாழ்க்கை வாழ். 4 பேருக்கு உபகாரமாக வாழ். உன் பிறந்ததனுடைய அடையாளம் அதுதான். ஈவன் a dead fish goes with the water. செத்து போன மீன் கூட தண்ணி போற பக்கம் போகும். உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக நீந்தி ஜெயிக்கும். நீ உயிருள்ள மீன் அலைகளுக்கு எதிராக நீந்தி ஜெய். உன் தடைகளுக்கு எதிராக நீந்தி ஜெய். உன் உரிமைகளுக்காக நீந்தி ஜெய். ஜெயிக்கணும். அதுக்காகத்தான் நீ பிறந்திருக்கு. That's the purpose of life. Have it. மறுபடியும் உலகம் முழுவதும் உரிமை குரலுக்காக ஏறு தள்ளுவதற்காக நெஞ்சு நிமிர்த்து நிற்கும் இளங்காளைகளுக்கு மறுபடியும் வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.